السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام عليك يا سيدي خير النبي يا رسول الله خذ بيدي قلت حيلتي أدركني وأغثني يا شفيع المذنبين وعلى أهل بيتك وآلك وأصحابك وعلينا أجمعين. رضينا بالله ربا وبالإسلام دينا وبسيدنا محمد صلى الله عليه وسلم نبيا ورسولا. அளவிலா அருளும் அளவிலா அன்பும் கொண்டிலங்கும் இல்லாமல் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமது வாழ்விலும் நமது நாவிலும் உண்மையாயும் இருந்து அருளிலே செய்வானாக. சுத்தமிஞானி கோடிமதிவதன சுந்தர பிரகாசர் கர்த்தனின் தூதர் கருணையின் வடிவம் கார்முகில் கொடையாளர் சித்தமதில் வாழ்கின்ற சிம்மலங்கள் ஜோதி சிறந்த நன்னபி உத்தமர் ஓதாதுணர்ந்தவர் மக்கத்து ராஜா மதீனத்து ரோஜா மாநிலத்தின் மணிவிளக்கு தீனுடைய செழுமழை குறைஷியர் திலகம் மறுவிழா முழுமதி முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களுடைய புனிதமான குடும்பத்தார்கள் உத்தம தோழர்களாகிய சத்திய சஹாபாக்கள் அம்பியாக்கள் அவுலியாக்கள் உலமாக்கள் சுஹதாக்கள் சாலிஹீன்கள் முஃமினான முஸ்லிமான அனைத்து ஆண் பெண்ணின் மீதும் அல்லாஹுடைய பொக்கிஷமான ஸலவாத்தும் சலாமும் என்றென்றும் நிலைத்து நிரந்தரமாக தங்கட்டுமாக. எல்லாம் அல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கலிமா தய்யிபா லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ்விலே நின்று நிலைத்த மக்களாகவும் கலிமாவை அதிகமாக மொழிந்து ஓதக்கூடிய மக்களாகவும் கலிமாவுடைய வாழ்க்கையை வாழக்கூடிய மக்களாகவும் எல்லா தீன்தாரிகள் ஆண்களையும் பெண்களையும் அல்லாஹு தஆலா ஹிதாயத்தை கொடுத்து அல்லாஹ் அமைத்து விடுவானாக. கிருபையுள்ள ரஹ்மான் நமக்கு திரேக நலத்தோடு உடல் உறுப்புகள் எல்லாம் சலாமத்தோடு ரூஹன்ற வரைக்கும் எந்த உறுப்பிலும் பங்கமும் நோயை ஏற்படாமல் அல்லாஹு தஆலா நீண்ட ஆயுளை குடும்பத்தோடு அல்லாஹ் நசீபாக்கி தருவானாக. எல்லாவற்றுக்கும் மேலாக உம்ராவை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குடும்பத்துடன் விரைந்து நமக்கு கபூலாக்குவானாக. ஹஜ்ஜை நசீபாக்கி தருவானாக. ஹஜ்ஜுல் அக்பரை வாழ்க்கையிலே செய்து ஜியாரத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய வாழ்க்கையிலே அதிகப்படுத்தி அம்பியாக்கள் அவுலியாக்களுடைய அருள் பார்வைக்கு உட்பட்ட மக்களாக அல்லாஹ் நம்மை கபூல் செய்வானாக. அருமையான பெருமக்களே, நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ரபியா இப்னு கஅப் அஸ்லமி என்ற ஒரு சஹாபி, அந்த சஹாபி பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சேவகம் செய்வதைத்தான் தன்னுடைய முக்கியமான கடமையாக எண்ணியிருந்தார். வேறு எதையும் கருத்தில் கொள்வதில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எப்பொழுது என்ன தேவை எல்லா நேரத்திலும் உடனே இருப்பார். இரண்டரை கலந்திருப்பார் ரசூலுல்லாஹோடு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஊரில் இருந்தாலும் சரி அல்லது பயணத்தில் இருந்தாலும் சரி எல்லா நிலையிலும் ரசூலோடு ஒட்டி உறவாடி பெருமானாருக்கு எப்பப்போ என்னென்ன தேவையோ அதையெல்லாம் செய்து கொடுப்பவராக ரபியா இப்னு கஅப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் விளங்கினார். நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் இரவு தன்னுடைய புனிதமான ரூமுக்குள்ளே தங்கியிருக்கிறார்கள். பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குளித்து வருகின்ற பொழுது ரபியா என்று கூப்பிடுவதை ரபியா விரும்பவில்லை. பெருமானாரை தானே சந்தித்து என்ன தேவை என்று கேட்பதை அவர் வளமையாக கொண்டிருந்தார். ஆகையினால் நிலைப்படியிலேயே தலை வைத்து படுத்து விட்டார் ரபியா. நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரூம்லேருந்து வர்றாங்க. வந்து ரபியாவை பார்க்குறாங்க. சந்தோஷமாயிட்டாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்தோஷமாகி ரபியாட்ட கேட்டாங்க, ரபியாவே உனக்கு என்ன வேணும்னு கேளுங்க, நான் தர்றேங்கிறாங்க. உங்களுக்கு என்ன வேணும் நான் தரேன். கேட்பது யார்? சுப்ஹானல்லாஹ், எல்லா அருளுக்கும் சொந்தக்காரர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வுடைய வாய் திறந்து கேட்டுவிட்டால் அல்லாஹ் உடனே கொடுத்து விடுவார். அப்படிப்பட்ட ஸ்ரீதேவி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரபியாட்ட சொல்கிறாங்க, இஷ்டப்பட்டதை கேளுங்க, நான் தர்றேன் உங்களுக்கு. ரபியா என்ன தெரியுமா கேட்டார்? சுப்ஹானல்லாஹ், வேறு ஒரு நபராக இருந்திருந்தால் என்னெல்லாமோ கேட்டிருப்பாங்க, பயன்படுத்தியிருப்பாங்க. ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரபியா சொன்னார், அஸ்அலுக முராஃபகத்தக பில் ஜன்னா, அஸ்அலுக முராஃபகத்தக பில் ஜன்னா. நபியே, ரசூலே, ஹபீபே, உங்களோடு சொர்க்கத்திலும் நான் இப்படி இருக்க வேண்டும்.
என்ன கேட்குறாங்க பார்த்தீங்களா? சஹாபா பெருமக்கள் 1,24,000 சஹாபிகளுடைய மனநிலை இப்படித்தான் இருந்தது. துனியாவை அவர் விரும்பவில்லை. பெருமானாருடைய உள்ளமையை புரிந்து கொண்டார். பெருமானார் யார் என்பதை புரிந்து கொண்டார். அண்ணல் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யார் என்பதை புரிந்து கொண்ட காரணத்தினால் பெருமானாரிடத்திலே பல்வேறு சஹாபிகள் கேட்டது என்ன தெரியுமா? சொர்க்கத்திலும் உங்களோடு நாங்கள் இப்படி இருக்க வேண்டும், சொர்க்கத்திலும் நாங்கள் உனக்கு சேவகம் செய்ய வேண்டும் என்று கேட்பதைத்தான் சஹாபாக்கள் மட்டுமல்ல கல்லும் மண்ணும் புல்லும் புதரும் ரசூலுல்லாஹ்விடத்திலே கேட்ட விஷயம், நபியே முஹம்மதே, நாங்களும் சொர்க்கத்திலே உங்களோடு இருக்க வேண்டும். ஜீவன் இல்லாதது நான் சொல்லிக் கொண்டிருக்கிறோமே, இந்த ஜீவன் இல்லாத மரமட்டைகள், புற்கள், ஒட்டகங்கள், ஆடுகள், இதையெல்லாம் ரசூலுல்லாஹ்விடத்தில் கேட்ட ஒரே ஒரு வரம், சொர்க்கத்தில் உங்களோடு இருக்க வேண்டும். நமக்கெல்லாம் தெரியும், மஸ்ஜிது நபவியிலே 8 தூண்கள், பழமையான தூண்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதையெல்லாம் போய் பார்த்து அந்தந்த இடத்திலே 2 ரக்காத்து பரக்கத்துக்காக தொழுகின்ற பாக்கியத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா விரைவாக நமக்கு ஏற்படுத்தி கொடுப்பானார். மஸ்ஜிது நபவியிலே எல்லா தூண்களுமே அலங்கரிக்கப்பட்டிருக்கும், தங்க முலாம் பூசப்பட்டு தங்கமாக ஜொலித்து கொண்டிருக்கும். இந்த 8 தூண்களுடைய பழமையை தெரிவிப்பதற்காக வேண்டி அது அப்படியே வைக்கப்பட்டிருக்கிறது. எந்த விதமான அலங்காரம் செய்யப்படவில்லை. ஒவ்வொரு தூணிலையும் எழுதப்பட்டிருக்கிறது, இது உஸ்துவானி ஆயிஷா, இது உஸ்துவானி ஹன்னா. உஸ்துவானி ஹன்னான்னு ஒரு தூண் இருக்குது. அது என்ன தூண் சொல்லுங்கள்? ஒரு பேரிச்சம்பழ கட்டை. ரசூலுல்லாஹ்ட்ட கேட்டுச்சுல, யார் ரசூலுல்லாஹ், இந்த கட்டைக்கு 2 சாய்ஸ் கொடுக்குறாங்க. ஒன்று, நீ நான் புதிய மெம்பர் படியை தூக்கி கலாச்சிடுறேன், நான் ஒன்றையே வச்சுக்கிறேன், அது ஒன்று. இல்லை அப்படின்னா அந்த அம்மா செஞ்சு கொடுத்துருக்காங்க எனக்கு மெம்பர் படி, அதை நான் பாவிச்சுக்கிறேன், நீ சொர்க்கத்தில் என் கூட இருப்ப, உனக்கு எதை விரும்புகிற கேட்குறாங்க. சுப்ஹானல்லாஹ். அந்த மட்டை, அந்த கட்டை, பிரித்து விட்ட அடிக்கட்டை சொன்னது யாரை சொல்லலாம், இது அற்பமான உலகம், துனியா, இது நீங்கி போய்விடும், சொர்க்கத்தில் உங்களோடு இருக்கிறேன் சொன்ன உடனே தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை கொண்டு வந்து சஹாபாக்களை சொன்னார்கள், குழி தோண்டுங்கள், அதை வைத்து மூடிவிடுங்கள். அந்த இடத்தில் கட்டப்பட்டது தான் உஸ்துவானியே அண்ணா. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வெகு சீக்கிரமாக நமக்கு ஜியாரத்தை உம்ராக நசீபாக்கி தந்து என்னென்ன இடங்கள் நமக்கு குறிப்பாக தென்படுகிறதோ அதிலெல்லாம் தொழுகின்ற பாக்கியத்தையும் செய்தி துவா கேட்கிற பாக்கியத்தை நான் கொடுத்து தருவானாக. பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரபியா கேட்பது வரம் கேட்கிறார். அஸ்அலுக முராஃபகத ஃபில் ஜன்னah, நபியே முஹம்மதே, உங்களோடு சொர்க்கத்திலும் நான் இப்படி இருக்க வேண்டும், ஒன்றாக இருக்க வேண்டும், சேவகம் செய்து கொண்டே இருக்க வேண்டும் என்று கேட்ட பொழுது பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரபியாவை பார்த்து சொன்னார்கள், அப்படியாத்தா, அஇன்னி பிகஸ்ரத்தி சுஜூத், அப்படின்னா நான் உனக்கு அந்த வரத்தை தருகிறேன், அப்படி ஒரு நிலைமை எல்லாவற்றை ஒன்றை கேட்டு வாங்கி தருகிறேன், நீ என்ன செய்யணும் தெரியுமா, அதிகமாக சஜிதா செய்யணும் என்று சொல்கிறாங்க. இந்த சஹாபிக்கு மட்டுமல்ல, எந்த சஹாபிகள் எந்த கேள்வி கேட்டாலும் சரி, எந்த சஹாபிகள் எந்த மாதிரியான கவலையை சொன்னாலும் சரி, ரசூலுல்லாஹ் சொல்கிற ஒரே இபாதத்து சுஜூது செய்யுங்க. அப்புறம் அர்த்தம் அதிகமாக தொழுகுங்க, அதிகமாக சொல்லுங்க. நாம் சுஜூதுக்காக வேண்டி பூமியில் தலையை வைத்து விட்டால் வானத்தில் இருக்கிற ரப்பு இருக்கிறானே அவன் ஆமையின் சொல்லுவான். சந்தோஷப்பட ஒவ்வொரு சஜிதாவுக்கும் சஜிதாவிலே ஓதுகின்றது சுப்ஹான ரப்பியல் ஆலா, சுப்ஹான ரப்பியல் ஆலா, சுப்ஹான ரப்பியல் ஆலா, ஆக உயர்ந்த என் ரப்பை நான் துதிக்கின்றேன், அவன் பரிசுத்தமானவன் என்று நான் யக்கீன் கொள்கிறேன், ஈமான் கொள்கிறேன். இந்த வார்த்தை சஜிதாவிலே பாவிக்கிறோமே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்படியே ஆனந்தமாக இருப்பார், கேட்டது கிடைக்கும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டுகிறார். சுஜூது செய்கிற இடம் மஸ்ஜித். மஸ்ஜித் என்ன அர்த்தம்? சுஜூது செய்கிற இடம். இந்த மஸ்ஜித் இருக்கிறதே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எவ்வளோ பெரிய பரக்கத்தாக ஆக்கி வைத்திருக்கான்னு சொன்னால், நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்கே பயணம் கிளம்பினாலும் சரி, வியாபார நிமித்தமாக இருந்தாலும் சரி, போருக்காக இருந்தாலும் சரி, பள்ளிவாசலுக்கு சென்று அங்கிருந்து தான் பயணத்தை ஆரம்பிப்பாங்க. ஊருக்கு வந்தால் எங்கே தான் வருவாங்க? பள்ளிவாசல் தான் வருவாங்க. பள்ளிவாசல் தான் அனைத்து ஹைராத்துகளும், அனைத்து நலன்களும், அனைத்து ரஹமத்தும் இருக்கிற இடம் பள்ளிவாசல்.
அதனால்தான் அடிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக அருமையாக சொன்னார்கள், ஒவ்வொரு ஹூரி ஃபில் ஜன்னா, சொர்க்கத்திலே ஹூரின் பெண்கள் இருக்காங்கல்ல, அவளை நிக்காக முடிப்போம்ல, நிக்காக முடிப்போம், முடிக்க மாட்டாமா? நிக்காக முடிப்போம். என்ன மகர் கொடுக்கணும்ல, அங்கே எது பணங்காசு, அங்கே எது பணங்காசு, இப்படிலாம் போனோம் கையை வச்சுட்டு எந்த பணத்தை கொடுக்குறது? ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, கன்சுல் மசாஜிதி வ அமாரத்துஹா, கன்சுல் மசாஜிதி வ இமாரத்துஹா, பள்ளிவாசலை என்றாவது சுத்தம் செய்திருந்தால். எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்க, சுப்ஹானல்லாஹ். பள்ளிவாசலை சுத்தம் செய்வது, பள்ளிவாசல் சுத்தத்துக்காக வேண்டி உதவி செய்வது, பொருளாதாரத்தை செலவழிப்பது, ஒரு விளக்கு மாதிரி வாங்கி போடுறது, ஒரு திளப்பக்கட்டை வாங்கி போடுறது, ஒரு மோப்பு வாங்கி கொடுக்கிறது, பள்ளிவாசல் சுத்தம் செய்வதும் பள்ளிவாசலை நிர்வாகிப்பதும் தான் அங்கே மகூர் பெண்களுக்கு மகராக தான் எடுத்துக்கொள்வார். மகூரில் ஹூரி ஃபில் ஜன்னா கன்சுல் மசாஜிதி வ இமாரத்துஹா. ஹூரில் பெண்களுக்கு மகர் என்ன? நாம் இங்கே செய்த பள்ளிவாசல் துப்புரவு பணியும் பள்ளிவாசலுடைய நிர்வாக பணியும் தான் அங்கே ஹூரில் பெண்களுக்கு மகராக அல்லாஹ் எடுத்துக்கொள்வான் என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பள்ளிவாசல் என்பது அவ்வளோ பரக்கத்தானயமா. இந்த பள்ளிவாசலை கட்டுவதற்கோ பள்ளிவாசலை நிர்வகிப்பதற்கோ பள்ளிவாசலுடைய செலவுகளுக்கோ நம்மால் முடிந்த உதவிகளை நாம் செய்வோமே ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொர்க்கத்திலே பிரம்மாண்டமான மாளிகை அல்லாஹ் கட்டி தருகிறான் என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அருமையான பெருமக்களே, பள்ளிவாசல் என்பது சாதாரண விஷயம் அல்ல. பள்ளிவாசலை இடிக்கலாம், பள்ளிவாசலை இடிக்கலாம். ஆனால் ஒரு பள்ளிவாசல் இடிக்கப்பட்டால் அல்லாஹ் 1,00,000 பள்ளிவாசலை உருவாக்குவான். பள்ளிவாசலை இடிப்பதினால் இஸ்லாத்தை இடிப்பதாகவே நினைத்துக் கொண்டிருக்கிற கயவர்கள், நயவஞ்சகர்கள், முனாஃபிக்குகள், அரசியல் ஆதாயம் பார்ப்பவர்கள் ஒரு பள்ளிவாசலை இடித்தால் அந்த பள்ளிவாசலுக்கு பக்கத்திலேயே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பிரம்மாண்டமான பள்ளிவாசலை அமைப்பான். நமக்கு வந்த செய்தி, அயோத்தியில் இருந்து 15 கிலோமீட்டர் பனிப்பூரிலே இன்றைக்கு மஸ்ஜிதுக்காக வேண்டி கலெக்ட் செய்யப்படுகிறது. எந்த ரீதியில் தெரியுமா? உலகத்தில் ஒரு பெரிய பள்ளிவாசலை உருவாக்க ஆமீன் சொல்லுங்கள். உலகத்திலேயே ஒரு பிரம்மாண்டமான பள்ளிவாசலை உருவாக்க அங்கே வேலைப்பாடு நடந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ் அந்த வேலைப்பாட்டை அல்லாஹ் கபூலாக்குவானாக. மஸ்ஜிதுடைய பெருமை, ஒரு மஸ்ஜித் இடிக்கப்பட்டால் 1,00,000 பள்ளிவாசலை உருவாக்குவது அல்லாஹ்வுக்கு மிகப்பெரிய வேலை அல்ல. அல்லாஹ் தஆலா இதை செய்து விடுவான். அருமையான பெருமக்களே, நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு சொன்னாங்க, மன் அஸ்ரஜ லில் மஸ்ஜிதி சிராஜன், ஒருவர் பள்ளிவாசலை விளக்கெறிவதற்காக வேண்டி எதையாவது உதவி செய்தால் இந்த வெளிச்சம் இருக்கின்ற வரைக்கும் மலக்குமாக இஸ்திக்பார் செய்து கொண்டே இருப்பான். ரொம்ப ஆய்வுக்கு வேற வேண்டிய இந்த உதாரணம் இது, இந்த ஹதீஸ். மன் அஸ்ரஜ லில் மஸ்ஜிதி சிராஜன், ஒரு பள்ளிவாசலுக்கு விளக்கு வெளிச்சத்திற்காக வேண்டி யாராவது தயார் நிலையிலே செய்து கொடுத்தால், கரண்ட்டுக்கு சப்ளைக்கு மின்சார கட்டணம் கட்டுறாங்க, அல்லது பல்ப் வந்து பொருத்துறாங்க, அல்லது செட்டிங்க்கு என்ன செய்கிறாங்க, எலக்ட்ரிஷனுக்கு அந்த வேலைப்பாட்டுக்கு பொறுப்பேற்றுக்கிறாங்க. இதெல்லாம் என்னவாகும் என்று சொன்னால் கியாமத்து வரைக்கும் அந்த பள்ளிவாசலிலே பிரகாசம் இருந்து கொண்டிருக்கும், கியாமத்து வரைக்கும் இஸ்திக்பார் செய்து கொண்டிருப்பாங்க. வழக்கு மகள் இந்த ஆளுக்கு அவனை இஸ்தகம் செய்திருப்பார்கள். அப்படிப்பட்ட பெருமை மிகுந்தது பள்ளிவாசல். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பள்ளிவாசலையும் பாங்கொலியையும் அதில் நடத்தப்படுகின்ற எல்லா காரியங்களையும் கண்ணியமாக பார்க்கிற பாக்கியத்தை அல்லாஹ் கொண்டு தருவானாக. திருமையுள்ள ரஹ்மான் பள்ளிவாசலுடைய எல்லா நிகழ்ச்சிகளிலும் கலந்து கொண்டு அல்லாஹ்வுடைய ஆசையை பெற்ற மக்களாக அல்லாஹ் நம்மை கபூல் செய்வானாக. பள்ளிவாசலுக்காக வேண்டி எல்லா ரீதியிலும் உதவுகின்ற மக்களாக அல்லாஹ் தஆலா நம்மை கபூல் செய்வானாக. வஆখিরு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் وسلام على المرسلين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد يا رب صل عليه وسلم. السلام عليكم ورحمة الله تعالى وبركاته.